இது குறித்து நாம் வழக்கறிஞரிடம் பேசினோம். அதே போல நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசினோம். வழக்கமான ஒரு நடைமுறைதான், நீதிமன்ற நடைமுறைதான் பின்பற்றப்படும் என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக ஒரு நீதிமன்றம் உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்கிறது. அந்த தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜராக வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும். தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம், ஏராளமான கார்கள் வந்து கொண்டிருக்கிறது. சசிகலா தற்பொழுது வலப்பர அக்ரஹாரத்தினுடைய வளாகத்திற்குள் நுழைந்து விட்டார். அதற்கான காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். நமது ஒளிப்பதிவாளருக்கான காட்சியை கொடுத்து கொண்டிருப்பார். இன்னும் சில மணித்துளிகளில் அவர் நீதிபதி முன்பு சரணடைய உள்ளார். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் தற்பொழுது பொதுமக்கள் அனைவரும் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். போலீசாருடைய கட்டுப்பாட்டை தாண்டி இங்கு ஏராளமான நாம் சசிகலா வருவதை பார்க்கக்கூடியது நேரடியாக. சசிகலா உள்ளே வந்துவிட்டார். போலீசாரும் பொதுமக்களும் தற்பொழுது பல்வேறு இளவரசியும் சசிகலா இருக்கையில் அமர்ந்து அதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே தற்பொழுது இருவர் வந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது வாகனம் உள்ளே செல்கிறது. நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்று விட்டது. சசிகலா தற்பொழுது வாகனத்தில் இறங்கி உள்ளே செல்கிறார் என்பதையும் நீங்கள் பார்க்க முடிகிறது. நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் இந்த காட்சிகளை. அவர் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார், உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். தற்பொழுது வாகனம் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே நின்று கொண்டிருக்கிறது. வளாகத்தை சென்று அடைந்து விட்டது. இன்னும் சில நொடிகளில் அவர் இறங்க உள்ளார். வாகனத்திலிருந்து இறங்கி நீதிபதிகள் முன்பு அடைய உள்ளார். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நமக்கு தொலை தூரத்தில் தற்பொழுது அந்த காட்சிகள் தெரிகின்றன. இங்கிருந்து தற்பொழுது சசிகலாவுடைய வாகனம் நீதிமன்றத்தை சென்று அடைந்து விட்டது. நீதிமன்றத்தை சென்று அடைந்த உடனே இன்னும் சில நொடிகளில் அவர் வாகனத்திலும் இறங்க உள்ளார். தற்பொழுது நாம் இங்கிருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் என்னவென்றால், வாகனம் நீதிமன்றத்தை சென்று அடைந்து விட்டது. அவரும் அந்த வாகனத்திலிருந்து கீழே இறங்கிவிட்டார் என்ற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. மிக நீண்ட தொலைவில், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊடகம் அங்கு செல்ல அனுமதி இல்லை. எனவே மிக தொலைவில் இருந்து அந்த காட்சியை நாம் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. தற்பொழுது அனைத்து வாகனங்களும் நீதிமன்ற வாசலுக்கு சென்று விட்டது. சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோர் செல்கிறார்கள். இப்படியாக இந்த காட்சிகள் ஒவ்வொன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சசிகலாவுடைய வாகனத்தோடு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்ததை நாம் பார்க்க முடிந்தது. போலீசாரும் இங்கு பாதுகாப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது வாகனத்தில் உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்று தற்பொழுது நீதிபதி முன்பு ஆஜராக இன்னும் ஒரு சில மணித்துறையில் நீதிபதி முன்பு ஆஜராகி விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து உள்ளே சென்று இன்னும் சில மணித்துளிகளில் நீதிபதி முன்பு ஆஜராக இருக்கிறார்கள். 5:30 மணி, சரியாக 5 மணி 15 நிமிடங்களில் அவர் உள்ளே சென்றதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில மணித்துளிகளில் நீதிபதி முன்பு சரணடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி 3 பேரும் வந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நாம் இங்கிருந்து நேரடியாக அந்த காட்சியை பார்க்க முடிவது 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே ஊடகங்களும் பொதுமக்களும் இந்த தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டார்கள். எனவே அந்த நீதிபதி சிறப்பு குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்திலிருந்து 1 கிலோமீட்டர் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஊடகங்கள் உள்ளே விடவில்லை. அந்த நீதிமன்றத்தில் சரியாக 300 மீட்டர் தொலைவில் பரப்பன அக்ரஹார மத்திய நீதிமன்றம் மத்திய சிறை அமைந்திருக்கிறது. அந்த மத்திய சிறைக்கு நடந்து போகக்கூடிய தூரம் இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தில் சரணடைந்த அவர்களுக்கு பிடியாணை என்பது கொடுக்கப்பட்டு அவர்கள் நேரடியாக உள்ளே அழைத்துச் செல்லப்படுவார்கள். அதற்கு பிறகு சிறைத்துறை மாற்றிவிட்டார்கள். தற்பொழுது அவர்கள் சொந்த வாகனத்தில் வந்திருக்கிறார்கள். சொந்த வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. சொந்த வாகனங்கள் பிறகு மீண்டும் அனுப்பப்பட்டுவிடும். நீதிபதி முன்பு சரணடைந்த பிறகு அவர்கள் மூவரும் நீதிமன்றத்தினுடைய காவலுக்குள் வந்து விடுவார்கள். பிறகு நீதிமன்றம் அவர்கள் பாதுகாப்பிற்கு பொறுப்பாகிவிடும். பிறகு நீதிமன்றத்தை சார்ந்த காவல் ஆளுநர்கள் அவர்களை அழைத்து சென்று பிடி ஆணை எடுத்து சென்று நேரடியாக சம்பந்தப்பட்ட சிறைத்துறை கண்காணிப்பாளரிடம் அவர்களை ஒப்படைப்பார்கள். பிறகு அவர்களை முறையாக சோதனை மேற்கொள்வார்கள்.
சோதனை மேற்கொண்டு அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் அங்கிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மருத்துவர்கள் முறையாக ஆய்வு மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு அவர்கள் உள்ளே சென்று சிறைக்குள் அவர் அனுமதிக்கப்படுவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, வாகனம் உள்ளே செல்லும் போது முன் இருக்கையில் திருமதி சசிகலா அவர்கள் அமர்ந்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதற்கு பின்பு 2-3 வாகனங்கள் சென்றதே. அந்த வாகனங்களில் யார் இருந்தார்கள்? அவர்கள் எப்போது திருப்பி அனுப்பப்படுவார்கள்? தற்போதைய செய்தியாக நீதிமன்றத்தில் பெங்களூருவில் இருக்கும் பரப்பன அக்ரஹார நீதிமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா சரணடைந்திருக்கிறார். இன்று காலை 11:45 மணிக்கு தனது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா புறப்பட்டார். அதற்கு பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அவரை வணங்கிவிட்டு மரியாதை செலுத்திவிட்டு ராமாபுரத்தில் இருக்கும் எம்ஜிஆரின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு சற்று நேரம் தியானம் செய்துவிட்டு அவருக்கும் மரியாதை செய்துவிட்டு அதற்கு பிறகு பெங்களூருக்கு புறப்பட்டார். இன்று மாலை சரியாக 5:15 மணிக்கு அவர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைக்கு உள்ளே நுழைந்திருக்கிறார். அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு நீதிமன்றத்தின் நடைமுறைகள் பின்பற்றப்படும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் தொடர்ந்து கேட்கலாம். மகாலிங்கம், ஏற்கனவே கேட்ட கேள்வி, அந்த வாகனத்தில் வரும்போது முன் இருக்கையில் திருமதி சசிகலா அவர்கள் அமர்ந்திருந்தார். பின்பு 2-3 வாகனங்கள் வந்ததே. அந்த வாகனங்களில் அதிமுகவை சேர்ந்த யார் யாரெல்லாம் இருந்தார்கள்? சசிகலா அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகு யார் யாரெல்லாம் மறுபடியும் பின் வருவார்கள்? சசிகலா முன் இருக்கையில் அமர்ந்திருந்தார். சசிகலாவுக்கு பின் இருக்கையில் இளவரசி அமர்ந்திருந்தார். இந்த 2 விஷயங்கள் மிக தெளிவாக நமக்கு தென்பட்டன. அவர்களோடு உதவியாளர் அமர்ந்திருந்தார் என சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது சசிகலா, இளவரசி, சுதாகரன் இந்த 3 பேர் மட்டுமே தற்பொழுது நேரில் சரணடைந்து உள்ளதாக தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேரடியாக 3 பேரும் தற்பொழுது நீதிபதி அஸ்வத் நாராயணன் முன்பு ஆஜராகியிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அவர் முன்பு ஆஜராகி அவருடைய அடையாளங்களை தற்பொழுது நீதிமன்றம் பதிவு செய்து கொண்டிருப்பதாகவும், நீதிமன்ற பதிவுக்கு பிறகு பிறப்பிக்கப்பட்டு பிறகு சிறை காவல் பொறுப்பில் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் குறைந்தது 20 நிமிடங்களில் அவர் பரப்பன அக்ரஹார மத்திய சிறைக்குள் சிறைப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உடல் நலம் குன்றியிருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் 2 வாரம் சரணடைவதற்கு 2 வார காலம் நேரம் வேண்டும் என்று சொல்லி என்ற விஷயத்தை முன்வைத்து சசிகலா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு முறையீடு என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த முறையீட்டை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் அடிப்படையில் தற்பொழுது சசிகலா நாம் பேசிய வரைக்கும் தேவையான உடை மற்றும் மருந்து வகைகள்லாம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த மேல்முறையீட்டுக்கு தீர்ப்பு அவர்கள் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சசிகலாவுடைய குடும்பத்தினர் இங்கே வந்திருக்கிறார்கள். மற்றும் கட்சிக்காரர்களும் முக்கிய நிர்வாகிகளும் உடன் இருக்கிறார்கள். வேதவள்ளி, மகாலிங்கம், சசிகலாவோடும் இளவரசியும் பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார் என்ற தகவலை தந்திருக்கிறீர்கள். இதில் மற்றொரு குற்றவாளியான சுதாகரன் அவர்களுடன் வந்தாரா? அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்து விட்டாரா? அது குறித்து அங்கிருக்கும் காவல்துறையினர் என்ன சொல்கிறார்கள்? இங்குள்ள காவல்துறை அதிகாரியிடம் பேசிய பொழுது சுதாகரன் வந்ததாகவே தெரிவிக்கிறார்கள். ஆனால் வந்ததாகவே தெரிவிக்கிறார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கண்டிப்பாக இன்று அவர்கள் ஆஜராகிறது. எனவே அதன் அடிப்படையில் அவர் இங்கு வந்திருக்கிறதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கிய அதிமுக நிர்வாகிகள் இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இங்கு பிற அமைப்பை சார்ந்தவர்களும் இங்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதரவாக என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதவள்ளி,